عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அருளாளனும் நிகழிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த வல்லநாயகனின் வட்டா பெருந்தருணை அல்லாஹ்வின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவருமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் இங்கே சகோதரர் யாசர் அவர்களுடைய திருமண ஒப்பந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே திருமணம் என்பது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய நம்முடைய இந்த ஷரியத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே திருமணம் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழியாக, ஒரு சுன்னாவாக அது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. திருமணம் என்பது ஒரு உலக விஷயம். திருமணத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய உள்ளத்திற்கும் உடலிற்கும் பல்வேறு பயன்களை, நன்மைகளை அவன் அடைந்து கொள்கின்றான். வியாபாரம் எப்படி ஒரு உலகம் தொடர்பான காரியமோ, தொழில்துறை எப்படி ஒரு உலகம் தொடர்பான காரியமோ, அதுபோன்று திருமணம் என்பதும் உலகம் தொடர்பான ஒரு காரியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியாபாரத்திற்கு எவ்வாறு சட்டதிட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றான். வியாபாரத்திலே வட்டி வாங்கக்கூடாது, மோசடி கூடாது, ஏமாற்றுதல் கூடாது, இப்படி பல்வேறு சட்டங்களை வியாபாரத்திற்கு நாம் மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றது. அந்த சட்டங்களை பேணி ஒருவன் வியாபாரம் செய்யும் பொழுது, ஒரு பொருளை விற்கும் பொழுது, ஒரு பொருளை வாங்கும் பொழுது, கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளும் பொழுது அவர் அல்லாஹ்வை வணங்கியவனாக மாறிவிடுகிறார். வியாபாரம் என்பது உலகம் தொடர்பான ஒரு காரியம் தான். அந்த வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய சட்டங்களை நாம் பேணி நடக்கும் பொழுது அந்த வியாபாரமே நமக்கு வணக்கமாக மாறிவிடுகிறது. அதுபோன்றுதான் நம்முடைய ஒவ்வொரு விஷயம். கணவன் மனைவி வாழ்க்கை என்பது உலகம் ரீதியிலான ஒரு காரியம். அதில் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகளை ஒருவன் பேணி நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை அவனுக்கு வணக்கமாக மாறிவிடுகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு
வல் இன்ஸ இல்லா லியஅபுது. நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதிகமான இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி விளக்கி வைத்திருக்கின்றார்கள்? வணக்கம் என்று சொன்னால் 5 தொழுகை மட்டும்தான் வணக்கம், நோன்பு மட்டும்தான் வணக்கம், ஹஜ் மட்டும்தான் வணக்கம் என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் வணக்கம் தான். அதுபோலதான் இந்த திருமணம் என்பது உலக காரியமாக இருந்தாலும் இந்த திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த திருமணம் என்பது அது ஒரு வணக்கமாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே திருமணம் என்பது வணக்கமாக பார்க்கப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த நோக்கத்திற்காக திருமணத்தை வழிகாட்டி தந்தார்களோ அந்த நோக்கத்திற்காக இன்றைக்கு நாம் திருமணத்தை செய்கிறோமா என்று சொன்னால் இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய சமுதாயத்திலே திருமணம் என்பது ஒரு கொண்டாட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. திருமணம் என்பது மார்க்கத்திற்கு மாற்றமான பல்வேறு குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிப்ர் லா யதுகுலுல் ஜன்னah, யாருடைய உள்ளத்திலே கடுகு அளவு அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. அதற்கான தண்டனையை அனுபவித்த பிறகுதான், பெருமையெல்லாம் அடைந்த பிறகுதான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும். அப்போ ஒருவனுடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருந்தால் அவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்று மார்க்கம் சொல்லி காட்டும் பொழுது இஸ்லாமுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நேர் மாற்றமாக இன்றைக்கு திருமணத்தை ஒரு பெருமையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக சமுதாயம் அரங்கேறுவதை பார்க்கிறோம். என்னுடைய திருமணம் என்று சொன்னால் நான் 100 வீடுகளுக்கு பந்தல் போட வேண்டும், ஊர் முழுக்க நான் சாப்பாடு வைக்க வேண்டும், எல்லோரும் என்னுடைய திருமணத்தை மெச்ச வேண்டும் என்று அவர் சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருமணத்திலே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் மதிப்பிலே அந்த அன்பளி போல வழங்குகிறார்கள். இதெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்த முறையா? இப்படியெல்லாம் ஏன் காசு பணத்தை வீணாக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அதுவும் ஒரு ஆணவமான ஒரு பதில். அந்த பதில் ஆணவம் என்பதை தெரியாமலேயே அதுதான் சரியான பதில் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் செய்கின்றேன். அல்லாஹ் நமக்கு தந்தது நம்முடைய இஷ்டப்படி வாழ்வதற்கா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபைதா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்தால் அவர்கள் வீண்களையும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், அதற்கு மத்தியிலே அவர்கள் நடுநிலையை மேற்கொள்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். திருமணம் என்ற பெயரிலே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்ற அர்ப்பணிப்புகளை கொடுத்து அவர்களை தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக, தன்னுடைய பண வலிமையை காட்டுவதற்காக எதற்காக இருக்க முடியும்? இதன் மூலம் அவர்கள் என்ன சமுதாய சீர்திருத்தத்தை காட்டுகிறார்கள்? சமுதாயத்திற்கு அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? எனவே ஏழை குடும்பங்கள் வறுமையிலே வாடும் பொழுது இவர்கள் நம்முடைய பணத்தை அந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு கொடுத்தால் அது சமுதாயத்திற்கு நல்லதாக இருக்கும். எத்தனையோ கல்வி அறிவித்த படிக்க முடியாத மக்களுக்கு அந்த பணத்தின் மூலம் உதவி செய்தால் அது சமுதாயத்திற்கு நன்மையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு திருமணத்திலே அல்லாஹ் எந்த தன்மை எந்த குணம் ஒரு மூமினிடம் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதற்காக நம்முடைய சமுதாயத்தில் மதமும் போட்டி போடுவதை பார்க்கிறோம். திருமணம் என்றால் அது ஊர் வெச்ச வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திருமணத்தை நடைமுறைப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், நான் சொல்லக்கூடிய நோக்கம் நம்முடைய வறுமை வாழ்க்கைக்காகத்தான். எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், ஒரு நினைவூட்டல் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினார் திருமறை குர்ஆனிலே, வயஅலமூன லாஹிரன் மினல் ஹயாத்தின் துன்யா, மக்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய வெளிப்படையை தான் பார்க்கிறார்கள். இந்த உலகத்திலே காசு பணம் இருந்தால் வாழ முடியும், இந்த உலகத்திலே சொந்தமான மாளிகைகள் இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த உலகத்திலே வாகனங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த உலகத்திலே நமக்கு வங்கியிலே கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனிதர்கள் எல்லாம் வயஅலமூன லாஹிரன் மினல் ஹயாத்தின் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய மேற்போக்கான பார்வையை, வெளிப்படையான பார்வையை பார்க்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்திஹிம் காஃபிலூன், ஆனால் அவர்கள் மறுமை விஷயத்திலே மிக பெரும் அலட்சியத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மறுமை விஷயம் என்றால் என்ன? மறுமையை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ள முடியும்? மறுமையை பற்றி நாம் குர்ஆன் சுன்னாவை தவிர, அல்லாஹ்வுடைய இறை வேதத்திலிருந்தும் நபிகள் நாயகத்துடைய நபி மொழியிலிருந்தும் தவிர நாம் தெரிந்து கொள்ள முடியாது.
ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு வசனம் போதும். யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா, அந்த நாளிலே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதையும் சொந்தமாக்க முடியாது, எந்த அதிகாரமும் பெற முடியாது. வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அன்றைய நாளிலே. அல்லாஹ்வை தவிர எந்த இறைநேசர்களுக்கோ எந்த நபிமார்களுக்கோ எந்த ஆட்சியாளர்களுக்கோ யாருக்கும் கிடையாது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் மறுமை நாளில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த மறுமை நாளிலே எது நம்மை காப்பாற்றும்? அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களிலேயே 2 மனிதர்களைத்தான் தன்னுடைய கலீலாக, தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்களாக, தன்னுடைய நேசனாக, தன்னுடைய உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். உற்ற நண்பர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். இந்த இருவரும் அல்லாஹ்வுடைய கலீல். அந்த அல்லாஹ்வுடைய அந்த இருவரையும் அல்லாஹ் நேசிப்பதை போன்று படைப்பினங்களில் வேறு யாரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நல்லடியாக அல்லாஹ் நேசிப்பான். இப்ராஹிம் நபிக்கும் முகமது நபிக்கும் பிறகுதான் நல்லவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் முகமது நபிக்கும் பிறகுதான் அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களில் தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவர்களாக 2 நல்லடியார்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய உற்ற நேசராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹதனி கலீலா கமா இத்தஹத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி தன்னுடைய பிரத்யோக அன்பிற்குரியவராக உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டானோ அது போன்று என்னையும் அல்லாஹ் கலீலாக எடுத்துக்கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கலீல் இருவர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். அவர்கள் கூறிய வார்த்தையை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும்போது சொல்கிறார்கள், இறைவா, அந்த மறுமை நாள் என்பது யௌமலா யர்ஃபவுல் மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த மறுமை நாள் என்பது அது எந்த செல்வமும் எந்த பிள்ளை குட்டிகளும் அது பயனளிக்காத ஒரு நாள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி, தன்னுடைய தாயை விட்டும் தகப்பனை விட்டும் மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடக்கூடிய நாள். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைன் ஷஅனு யுக்னி. அந்த நாளிலே அதிகாரம் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குரிய காரியத்தில் தான் அவன் ஈடுபாடோடு இருப்பான். யாரும் மற்றவரை கவனிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள். அந்த நாளிலே செல்வமும் பயன் தராது, பிள்ளை குட்டிகளும் பயன் தர மாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சரணடைந்த உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தவர்களை தவிர. கல்புன் சலீம், சரணடைந்த உள்ளம் என்றால் என்ன? கல்புன் சலீம் இந்த உலகத்தில் இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் தப்பிக்க முடியும். கல்புன் சலீம், சரணடைந்த உள்ளம் என்று சொன்னால் பாவங்களை, நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை பாவங்களை வெறுப்பது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டது. சக்திக்கு உட்பட எல்லாவற்றையும் எனக்கு சக்திக்கு அப்பாற்பட சொல்ல முடியாது. நிர்பந்தம் என்பது எப்பொழுது வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம். அப்போ கல்புன் சலீம், சரணடைந்த உள்ளத்தோடு நாம் அல்லாஹ்விடம் சென்றால்தான் நாம் மறுமையில் தப்பிக்க முடியும். சரணடைந்த உள்ளம் என்பது என்னவென்பதை அல்லாஹ் எதை பெரும்பாவமாக பார்க்கிறானோ அதை நாம் பெரும்பாவமாக பார்த்தால் நம்முடைய உள்ளம் சரணடைந்த உள்ளம். அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அதற்கு நாம் கட்டுப்பட்டால் நம்முடைய உள்ளம் சரணடைந்த உள்ளம். இன்றைக்கு வேதத்தின் இன்றைக்கெல்லாம் பலரும் தன்னுடைய ஆதங்கங்களை, கோபங்களை தெரிவிக்கிறார்கள். நாங்கள் திருமணம் நடத்துகிறோம், எங்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் வருவதில்லை, சொந்தங்களை அரவணைப்பதில்லை, எதற்காக நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்றெல்லாம் ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். எல்லோருக்கும் அண்ணன் தம்பிகளோடு சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாதவன் ஒரு உண்மையான மூமினாக இருக்க முடியாது. மார்க்க அடிப்படையில் சொந்தங்களை இணைத்தல் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தெரியுமா? நம்முடைய உறவு, இரத்த உறவுகளை இணைத்து வாழ்தல் என்பது, இரத்த உறவிற்குரிய ஒருவர் அஸ்ஸலாம் அலைக்கும் சொன்னோம்னா வலைக்கும் சலாம் பதில் சொல்லவில்லை என்றால் நாம் இரத்த உறவை பகைத்து விட்டோம். ஒருவர் நோயாளி ஆகிவிட்டார், நம்முடைய இரத்த உறவு நோயாளி ஆகிவிட்டார், அவரை நலம் விசாரிக்கவில்லை என்றால், நாம் அவருக்கு சென்று ஒத்தாசையாக இருக்கவில்லை என்றால் நாம் இரத்த உறவை பகைத்து விட்டோம்.
நம்முடைய இரத்த உறவுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது. அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காவிட்டால் நாம் இரத்த உறவை பகைத்து விட்டோம். நம்முடைய இரத்த உறவு மரணித்து விட்டார். அவருக்கு மார்க்க அடிப்படையில் ஜனாசா தொழுகை நடக்கும் பொழுது அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமை. இரத்த உறவாக வரும் பொழுது உறவு என்ற கடமையும் அதில் எடுத்துக் கொள்கிறது. இரத்த உறவு என்று சொன்னால் நிகழ்வுகளில் பங்கெடுப்பது இரத்த உறவு அல்ல. மார்க்கத்துக்கு மாற்றமில்லாத காரியங்களாக இருந்தால் நிகழ்வுகளில் பங்கெடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் நடக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களை நான் குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிட்டு காட்டுகிறேன். சரியா தவறா என்று மட்டும் சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவன் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாத மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறானோ, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், குர்ஆன் முஸ்லிம் என்பவன் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நடப்பவன், அதற்கு மாற்றமாக நடப்பவன் அவர்களை சார்ந்தவன். இது என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொன்ன ஒரு வழிகாட்டுதல். எந்த ஒரு சமுதாயத்திற்கும் ஒப்பாக நாம் நடந்து விடக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லக்கூடிய அறிவு, இது மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவு. இது அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பாவம். மனித பார்வையில் நாம் வெளிப்படையை பார்ப்போம். இன்றைக்கு திருமணம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமணங்களில் பிற சமுதாய கலாச்சாரம் நிறைந்திருக்கிறதா இல்லையா? திருமணங்களிலே ஆரத்தி எடுப்பது கலாச்சாரம் பல திருமணங்கள் இருக்கிறதா இல்லையா? திருமணங்களிலே வாழை மரத்தோடு வாழை குலையை கட்டி வைக்கக்கூடிய பிரபல கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா? அது கட்டி வைத்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கை, ஷிர்கான நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? மணப்பெண்ணை அழைத்து வரும்போது வீட்டு வாசலிலே நிறுத்தி வைத்து மணப்பெண்ணுக்கு ஆரத்தி எடுத்து முந்தானையிலே அரிசியை கொட்டி நீ உள்ளே வா என்று அழைக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறதா இல்லையா? மார்க்க ஆலிம்கள் சொல்லட்டும், இதையெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம், இவையெல்லாம் நபிவழி கலாச்சாரம் என்று மார்க்க ஆலிம்கள் சொல்லட்டும், அதற்குரிய ஆதாரத்தை காட்டட்டும், நாம் அனைவரும் சேர்ந்து செய்யலாம். ஆனால் மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை என்று சொன்னார், இது மார்க்கத்தில் வழிகேடாக இருக்கும் என்று சொன்னால், அந்த சபையிலே நாம் கலந்து கொண்டால், நான் கலந்து கொண்டால் என்னுடைய உள்ளம் கல்பும் சலீமாக இருக்க முடியுமா என்று ஒவ்வொரு மூமினும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா. திருமறை வசனம் 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் கூறிய, உங்கள் இறைவனை பணிவாக ரகசியமாக பிரார்த்தனை செய்தாலேயுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். வரம்பு மீறக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆவை ஜமாத்தாக கேட்பதற்கு மார்க்கம் சொல்லி தரவே இல்லை. நாம் 5 கால தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம், நபிகள் சொல்லி தந்தார்கள். வெள்ளிக்கிழமை தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம், ஜனாசா தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம், கிரான தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம், பெருநாள் தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறோம், நபிகள் சொல்லி தந்தார்கள். துஆவை ஜமாத்தாக செய்வதற்கு மார்க்கம் சொல்லி தந்ததா? திக்ருகளை ஜமாத்தாக செய்வதற்கு மார்க்கம் சொல்லி தந்ததா? அல்லாஹ்வின் தூதர் அப்படி செய்ததாக, சஹாபாக்கள் செய்ததாக அப்படி ஆதாரம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ். செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதீ முஹம்மத். வழிகாட்டுதல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். வ ஷர்ரல் உமூர். நபிகள் நாயகத்துடைய வார்த்தை. மனித பார்வையிலே நாம் நினைப்போம், ஒரு துஆ ஓதி ஆமீன் சொல்றது வீடா இடிந்து விட போய் நாம் பார்ப்போம். ஆனால் பாவத்துடைய அந்த பலி எவ்வளவு பெரிய பாவம் என்பதை வேதத்தை வைத்து, குர்ஆனை வைத்து, ஹதீஸை வைத்து நாம் தீர்மானிக்க வேண்டுமே தவிர நாம நம்முடைய மனோ இச்சைகளை, மன விருப்பங்களை, சுய விருப்பங்களை தீர்மானிக்க முடியாது. ஷர்ருல் உமூர், காரியங்களிலே மிக கெட்டது முஹதஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவை. வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்துமே அனாச்சாரங்கள். வகுல்ல பித்ஆத்தின் லலாலா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது என்னுடைய வார்த்தை அல்ல, நம்முடைய உயிரினும் மேலான அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை, அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. இப்பொழுது மார்க்கம் தெரிந்த ஒருவன் பார்க்கிறான், என்னுடைய ஒரு குடும்பத்திற்கு இன்றைக்கு கூட பாருங்கள், நம்முடைய மார்க்கத்தில் ஜனாசாவை எப்போ நாம் அடக்கம் செய்யணும்? 3 நேரங்களில் ஜனாசாவை அடக்கம் செய்யக்கூடாது, மார்க்கம் தடுத்திருக்கு. சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது, உச்சி சாய்கின்றவரை ஜனாசாவை அடக்கம் செய்யவும் கூடாது, தொழவும் கூடாது. சூரியன் மறைய ஆரம்பித்து முழுமையாக மறைகின்றவரை ஜனாசாவை அடக்கம் செய்யவும் கூடாது, தொழவும் கூடாது. சூரியன் உதிக்க ஆரம்பித்து நன்றாக மேலே உயரும் வரை ஜனாசாவை அடக்கம் செய்யவும் கூடாது, ஜனாசா தொழுகை தொழவும் கூடாது. இன்றைக்கு ஒரு ஜனாசாவை சரியாக 12:10 உச்சி அந்த நேரத்திலே அடக்கம் செய்கிறார்கள்.
தொழுகை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லப்படுகிறது, 12 மணிக்கு ஜனாசா எடுக்கிறீங்க, 12:10 உச்சி. ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. தொழவும் கூடாது, அடக்கம் செய்யவும் கூடாது. இல்லை, எங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் முடிவு செய்து விட்டோம், அறிவித்து விட்டோம், இனி மாற்ற முடியாது. இப்பொழுது அந்த ஜனாசா தொழுகையிலே குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நான் கலந்து கொண்டால் நான் பெரும்பாவியாக ஆகிவிடுவேன். அல்லாஹ்வின் தூதர் தடுத்த நேரத்தில் தொழுகை என்று பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் தடுத்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் தடுத்த காரியத்தை செய்தால் நான் பெரும்பாவியாக ஆகிவிடுவேன். இப்பொழுது நான் என்னுடைய இறைவனின் கட்டளையை பார்க்க வேண்டுமா, என்னுடைய குடும்பம் என்று பார்க்க வேண்டுமா? என்னுடைய குடும்பத்தை பார்த்த மறுமைங்கிற என்ன ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் மறுமையை நம்பிக்கை கொண்ட சமுதாயம், விளங்குவதற்காக சொல்லி காட்டுகிறேன். அப்ப துவா என்பது அனைவரும் தனித்தனியாக செய்வதை மார்க்கம் வழிகாட்டுகிறது. அது நம்முடைய எல்லா சபைகளிலும் அல்லாஹ் எதை வரம்பு மீறக்கூடிய அல்லாஹ் நேசிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த காரியத்தை நாம் சபைகளை அரங்கேற்றும் பொழுது நம்முடைய பார்வையில் அது சாதாரணமாக தெரியலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் அது வரம்பு மீறக்கூடிய காரியம். இப்பொழுது வேத அறிவு பெற்ற மக்கள், மார்க்கம் தெரிந்த மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமணங்களிலே பல்வேறு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து நடைபெறக்கூடிய திருமணங்கள் இருக்கிறது. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் நாம் திருமண நோட்டீஸிலே முபாரக்கான வேளையில் என்று நாம் போடுகிறோம். இது எப்படி மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்க முடியும்? பரக்கத் நிறைந்த நேரம் நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், வலா தர்குனு இலல்லதீன லலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார். லலமு அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான பாவங்களை செய்யக்கூடிய ஒரு பக்கம் நீங்கள் சாய்ந்து விடாதீர்கள். அப்படி சாய்ந்தால் உங்களை நரக வேதனை பிடித்துக் கொள்ளும், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்பொழுது வேத அறிவு பெற்ற ஒருவன், அல்லாஹ்வுடைய வசனத்தை படிக்கக்கூடிய ஒருவன், அல்லாஹ்வுடைய வேதம் தான் உண்மை நம்பக்கூடிய ஒருவன் ஒரு காரியத்தை பார்க்கிறான், இது மார்க்கத்துக்கு மாற்றம். அப்படி என்றால் நான் அதை என்னுடைய உள்ளத்தால் நான் திருப்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய வேதனை என்னை பீடித்துக் கொள்ளும். இப்பொழுது என்ன செய்வது? அப்ப அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. ஒட்டுமொத்த சமுதாயமும் மார்க்கத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் என்னால் அந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை புறக்கணிக்க முடியும் என்றால் நான் புறக்கணித்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். இதற்காகத்தான் சில பாவமான காரியங்கள் யாருடைய பார்வையில்? மார்க்கத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் சில காரியங்கள் பாவமாக இருக்கும் பொழுது அந்த நிகழ்வை நாம் தவிர்த்து கொள்கின்றோம். அல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொல்கின்றான். அன்கிதா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஸரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸில் கைரி. அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய சபைகளை கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபைகளை கண்டால் அந்த சபையில் இருப்பவர்களோடு அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ நாரி ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நயவஞ்சர்களையும் காஃபிர்களையும் நரகத்தில் ஒன்றாக சேர்ப்பான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, சொந்தங்கள் மீது யாருக்கும் பகை கிடையாது. அதே நேரத்தில் மார்க்கத்திற்கு உட்பட்டு எல்லோரும் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான நேசம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா, அதை நாம் செயல்படுத்த வேண்டும். இறை தூதர் தடுத்த விஷயம் அதை விலகிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு அடிப்படையை நிலைநாட்ட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம் பிரச்சாரமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த திருமண ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றான். ஆனால் இந்த சமுதாயத்திலே மறைமுகமாக வரதட்சணையாக காசாக வாங்குவது குறைந்திருந்தாலும் மறைமுகமாக வாங்கக்கூடிய அந்த வரதட்சணை அதிகரித்திருக்கிறதா இல்லையா? அப்ப இது போன்ற பாவமான காரியங்களை எல்லாம் தவிர்த்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய திருமணத்தை நாம் நடத்தும் பொழுது அந்த திருமணம் வணக்கமாக மாறும். அந்த அடிப்படையில் சகோதரர் யாசர் அவருடைய திருமணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுக்காக நபி வழி அடிப்படையில் செய்யக்கூடிய திருமணமாக, இஹ்லாஸான இறைவனுக்காக மன தூய்மையாக செய்யக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ் ஆய்க்கொள்ள வேண்டும். இது போன்ற நம்முடைய திருமணத்தை கொண்டாட்டமாக பார்க்காமல், நம்முடைய திருமணத்தை வெறுமனே உலக விஷயமாக பார்க்காமல் அந்த காரியத்தை நாம் வணக்கமாக மாற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னுடைய தரத்தை மாற்றிக்கொள்ளாதவரை அந்த சமுதாயத்துடைய தரத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் மாற்ற மாட்டான்.
நாம் அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய இழிவு நம் மீது வந்து விட்டால், நாம் திருந்தாத வரை நம் அந்த இழிவை அல்லாஹ் நீக்க மாட்டான். எனவே எல்லா நிலைகளிலும் நான் பேசக்கூடிய நானும் ஒவ்வொரு மூமின்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திலே மணமக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு வாழ்த்தை நமக்கு சொல்லி தந்தார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். மணமகனாகிய உன்னுடைய புற வாழ்க்கையிலும் வெளிப்புற வாழ்க்கையிலும், பாரக அலைக் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக என்ற பிரார்த்தனையை என்ற வாழ்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகனுக்காக வாழ்த்துவதற்காக நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் அன்பு நண்பர் யாசர் அவர்களுடைய இந்த திருமண வாழ்க்கை இறுதி வரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக, இம்மையிலும் மறுமையிலும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைவதற்காக, நாம் சொர்க்கத்திலும் அவர்கள் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அமைவதற்கு பிரார்த்தனை செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.